ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் அடி வாங்கின ஒரு ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டர்ஸ் வந்து அடி வாங்கியிருப்பாங்க இந்த பர்ட்டிகுலர் ஷேர்ல. லாஸ்ட் ஒரு 1 இயராவே இந்த ஷேர பத்தி அதிகமா பேச்சு போயிருக்கும். ஆமாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைட்காம் குரூப். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 100 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் போனஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா கீழ இறங்குச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஇசட்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இசட் கேட்டகரியில வந்து இருக்கிறது. ஸோ இசட் கேட்டகரினா என்னன்னா, வயலேஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்க இசட் கேட்டகரியில மூவ் பண்ணி அந்த ஸ்டாக்க வந்து பேன் பண்ணிருவாங்க. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் ட்ரேட் ஆகுற மாரி பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செபி வந்து இவங்க வந்து பிரைட்காம் வந்து ரிசல்ட் எதுவுமே அறிவிக்காததுனால, அதுக்கப்புறம் சில ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணனால, அவங்க மேல வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் இத போட்டு, அவங்க வந்து என்எஸ்சி, பிஎஸ்சிக்குலாம் சர்க்குலர் அனுப்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்து இனிமே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா மேல இருந்த ஸ்டாக் இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா மேல இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 37 கிட்ட போன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 9 கிட்ட வந்து இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் வீக்ல எல்லாருமே பயந்துட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வால்யூம்ல யூ-டர்னும் போட்டுட்டான். இது வந்து ஒரு ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் வந்து ஃபண்டமெண்டலா வந்து நல்ல கம்பெனிங்கிறதுனால ஏகப்பட்ட இன்வெஸ்டர் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து அதிகமா இதில வந்து ஹோல்ட் பண்றாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் உயிர் குடுக்குமான்னு தெரியல. இப்போ வந்து இது ரிவர்சல் ஆயிருக்கு. ஒரு ரூ. 30 ரூ. 40 போணுச்சுன்னா, ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கையில வந்து இது வந்து விளக்கேத்தும் இந்த ஸ்டாக்கு. வந்து பார்க்கலாம் வாங்க. இதோட ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, பி/இ ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆர்ஓஇ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கடனே இல்ல. அப்புறம் ஒரு ட்ராபேக் என்னன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. இது வந்து ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி தாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் வைஸ் இது எல்லாமே நல்லா இருக்கு. பட் என்னன்னா டெக்னிக்கல் மட் இந்த ரெகுலாரிட்டி வைஸ் வந்து ரொம்ப பேடா இருக்கிறதுனால, இவங்க ரிசல்ட்டும் அதேமாரி 2 குவார்ட்டர்ஸ்க்கு மேல வந்து பப்ளிஷ் பண்ணாதனால இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே இறங்கிட்டு இருக்கு. சரி இது வந்து மேல அதிகமா வந்துச்சுன்னா, அதிக பேர் இன்வெஸ்டருக்கு இது வந்து ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும். பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த பிசிஜி கம்பெனில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நாங்க ஜூன் 2 வீக்ஸ் வந்து ரிசல்ட் வந்து குடுத்துருவோம். இதுக்கு விட்டு போன ரிசல்ட் எல்லாமே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சப்போஸ் குடுத்தது நல்ல ரிசல்ட்டா இருந்ததுன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா இருக்கும். சரி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.